பீரியட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு நம்ம டைரக்டர்ஸோட பெயில் வந்து ஹியரிங் வருது. கோர்ட் நம்பர் 26ல நடக்குது. ஜட்ஜ் வந்து மிஸ்டர் தனபால் சார் தான். லாயர்ஸ் எல்லாமே சேம் தான். நாளைக்கு ஒரு 3, 4 மணிக்குள்ள பெயில் பற்றிய விபரம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளைக்காவது பெயில் கிடைச்சிடுமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் கேட்குது. ஏன்னா நானுமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பை ரொம்ப வச்சுக்க வேண்டாம். நாளைக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்கிறது நம்ம நம்ப வேண்டாம். ஏற்கனவே நிறைய நம்பிட்டோம். அதனால் நாளைக்கு கிடைச்சா மகிழ்ச்சி, கிடைக்காட்டி அடுத்த ஹியரிங்கில் கிடைக்கணும். நம்ம மனசை தேத்திக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா நான் எல்லாருமே வந்து நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 50-50 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன். தயவுசெய்து ரொம்ப எதிர்பார்ப்பை வளர்த்துக்காதீங்க. நம்ம நிறுவனம் மீண்டும் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன்னா சட்ட சிக்கல்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து மறுபடியும் வர வேண்டியிருக்கு. அதனால் காலதாமதம் என்பது காலத்தின் கட்டாயம். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக மீண்டும் வருவோம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்ம நிறுவனத்தில் இருக்கிறவங்க வந்து வீடியோவில் வந்து 50-50 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறத வந்து பல பேர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெயில் கொடுத்து அவங்களே போன்னு சொன்னாலும் இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. யாரும் வந்து அதை கேட்டு மனசுலாம் வருத்தப்பட வேண்டாம். நம்ம கம்பெனியில் உள்ளவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம கையில் கிடையாது. ஜட்ஜு தனபால் சார் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். வக்கீல்களோட வாதத்தை பொறுத்து தான் அது மாறுபடும். அதனால் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம் இல்லையா? அப்போ பல பேர் வந்து மனசு ஒடிஞ்சு போயிடுதாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் 50-50 தான் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்லே சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து எதிர்பார்ப்பை ஓவராக வளர்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறோமோ தவிர, பெயில் கிடைச்சா எங்களை விட மகிழ்ச்சி அடையிறதுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. இது வந்து மைவி சீரியல்ஸ் குடும்பத்தோட வெற்றி. அதனால் நாம் எல்லாமே கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு பெயில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.